ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாளுக்கென்று நம்முடைய தியானம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2-3 வாக்கியங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை நான் அறுத்து போடுகிறேன். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இயேசு சொன்ன அருமையான வார்த்தைகள். என்னிடத்திலே வாருங்கள் என்று இயேசு சொல்லும் பொழுது அவரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற காண்கிற ஒரு மகத்தான காரியம் பரிசுத்தம். பிரியமானவர்களே, அந்த பரிசுத்தம் இருந்தால்தான் கனி கொடுக்கிற ஒரு பாக்கியம் வருகிறதாக இயேசு நமக்கு சொல்லுகிறதை நாம் காண முடியும். கனி கொடுக்கத்தான் வேண்டும். ஒவ்வொருவரையும் தேவன் கனி கொடுக்கும்படித்தான் அழைத்திருக்கிறார். நீங்கள் யோவான் 15:16 வாசிக்கும்போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கு என்று சொல்லுகிறார். அந்த கனி நிலைத்திருக்கவும் வேண்டும் என்று விரும்புகிற தேவன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தான் நம்மை தெரிந்து கொண்டார். ஏன்? அவருக்காக கனி கொடுக்கும்படிக்கு. அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து அவர் விரும்புகிற நல்ல கனிகளை கொடுக்கும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பாக்கியம்! ஆனால் அந்த கனி கொடுக்க வேண்டுமென்றால் திடீரென்று கனி வந்துவிடாது. அந்த செடியாகி அவரிலே நாம் கொடியாக நிலைத்திருக்கும்போது, இணைந்திருக்கும்போது தேவன் சுத்தம் பண்ணி கனி கொடுக்க வைக்கிறார். God brings His holiness in us. அந்த பரிசுத்தத்தை விளங்க பண்ணுகிறார். எதினாலே பரிசுத்தம் அடைகிறோம்? 3ஆம் வசனம் இயேசு சொல்லுகிறார், உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய உபதேசம், இயேசு நமக்கு சொன்ன வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளுகிற போது, அந்த வசனத்தை பெற்றுக்கொள்ளுகிற போது, அந்த வசனத்தில் நிலைத்திருக்கிற போது, அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. எதற்கு வல்லமை? பரிசுத்தப்படுத்துகிற வல்லமை. இன்றைக்கு அநேகர் தங்கள் பரிசுத்தத்தில் தடுமாறுகிறதை நாம் பார்க்க முடியும். சிந்தனையிலே, யோசனைகளிலே இன்றைக்கு அநேகருக்கு பலவிதமான அசுத்தப்படுத்துகிற சிந்தனைகள் வருகிறது. They're always in constant conflict. பலவிதமான எண்ண அலைகள் மோதிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அது நல்ல எண்ணங்களாக, பரிசுத்தமான எண்ணங்களாக இருக்க வேண்டும் என்றால் மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக தொடுதல் தான் தேவை. அது தெய்வீக வார்த்தைகளினால் தான் பரிசுத்தமாய் காக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. என்ன அலைகள் யாருமே தடுக்க முடியாது. ஆனால் அவைகளிலேயே நீங்கள் நின்றிருக்க தேவையில்லை. உடனே தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே எழும்பி பரிசுத்தப்படுத்தி உங்களை சுத்திகரித்து கனி கொடுக்க பண்ணுகிறாராம். எத்தனை ஆசீர்வாதம்! வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பினோம், தேவனிடம் திரும்பினோம். ஆனால் அதோடு கூட நின்று விடுவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் விரும்புகிற நல்ல கனிகள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், அதைத்தான் தேவன் நமக்குள்ளே விளங்க பண்ணுகிறார். தேவன் விரும்புகிற கனி. கனி கொடாமல் போனால் விட்டு விடுவாரா? வேதம் சொல்லுகிறது. நாம் வாசித்த 2ஆம் வசனத்திலே, கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை வெட்டி போடுகிறார்.
அவர் காத்திருக்கிறார். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், நாட்கள், வருஷங்கள் கடந்து போக போக எப்படியாவது பரிசுத்தப்படுத்தி இதோ கனி கொடுக்க வைக்கிற ஒரு நல்ல கொடியாக இருக்கட்டும் என்று தான் விரும்புகிறார். ஆனால் தொடர்ந்து கனி கொடாதபடிக்கு அசுத்தத்திலே இருப்போமானால், விட்டு வந்த அசுத்தத்துக்கு திரும்ப போவோமானால், துணிகரமாக நாம் முற்படுவோமானால், வேதம் எச்சரிக்கிறது, கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை வெட்டி போடுகிறாராம். பயமாக இருக்கிறது. இந்த உலகம் மனுஷர்கள் வெட்டி போட்டால் தேவன் சரி பண்ண முடியும். ஆனால் தேவனே அதை வெட்டி போடுவாரானால் யாரும் காப்பாற்றவே முடியாது. என அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை அந்த குடி பழக்கம் உங்களை விட்டு தேவன் எடுத்து போட்டார். ஆனால் திரும்ப நீங்கள் துணிகரமாய் அந்த குடி பழக்கத்துக்கு அடிமையானால், விட்டு வந்த பாவத்துக்கு திரும்ப அடிமையானால், தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறது. ஜாக்கிரதையாய் இருப்போம். தேவனுடைய வார்த்தை நம்மை உணர்த்துகிறது, சுத்தம் பண்ணுகிறார். அதை விட்டு நம்மை பரிசுத்தமாய் காக்க ஒரு வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அதிலே நிலைத்திருப்போம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அந்த வார்த்தையோடு கூட இணைந்து விட்டால், அந்த வார்த்தை உங்களிலே கிரியை செய்ய இடம் கொடுத்து விட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். அநேகருக்கு பயத்தின் எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு அசுத்த எண்ணங்கள், ஆபாச எண்ணங்கள் அடிக்கடி வந்து அலைமோதுகிறது. ஐயா, பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டுமே. ஒரே ஒரு வழி இருக்கிறது. இதே இயேசு சொன்ன உபதேசம், தேவனுடைய வார்த்தைகள். It has got the power to deliver you, and not only to deliver you but to keep you. உங்களை நிலைத்திருக்க பண்ண ஒரு வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. எத்தனை ஆசீர்வாதம்! கனி கொடுக்கிற கொடி அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை பரிசுத்தப்படுத்துகிறார். நீங்கள் கனி கொடுத்து கொண்டு இருப்பீர்கள், நன்மை நல்லதுதான். ஆனால் கொடுக்கிற கனியிலே திருப்தி ஆகிவிடாதீர்கள். அதிக கனிகளை கொடுக்க தேவன் விரும்புகிறார். You have to move into a greater profit for God. தேவன் உங்களை கொண்டு மகிமைப்பட விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, சாந்தம் ஒரு கனி என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் ஒரு கனி என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவ அன்பு ஒரு கனியாக இருக்கிறது. நமக்குள்ளே சமாதானம் ஒரு கனியாக தேவன் வைக்கிறார். இச்சை அடக்கம் ஒரு கனியாக வைக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறது. தேவனுடைய கனி நமக்குள்ளே விளங்க வேண்டும். 9 கனியை குறித்து வேதம் சொல்லுகிறது. எப்படி இவைகளெல்லாம் வரும்? தேவனுடைய வார்த்தையின் வல்லமை பரிசுத்தப்படுத்துகிற போது. நீங்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து பெருக வேண்டும் என்கிற ஆசை, விருப்பம் முதலாவது நமக்குள்ளே நாம் வைத்திருப்போமானால், தேவனிடம் கேட்டு அந்த விருப்பத்தை பெற்றுக்கொள்வோமானால், ஆண்டவரே, நான் இன்னும் பரிசுத்தத்தை நேசிக்க, கனி கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவோமானால், தேவன் உதவி செய்வார், உதவி செய்வார். மிக கடுமையான கோபக்காரர் ஒருவர் இருந்தார். அவர் தேவனுடைய அன்பினால் தொடப்பட்டார், ரட்சிக்கப்பட்டார். ஒரு நாள் பஸ்ஸில் ஏறும்போது அந்த கண்டக்டர் திட்டிவிட்டார். இவர் பழைய மனுஷனாக இருந்தால் அன்றைக்கே அப்பொழுதே சண்டை போட்டு அடி உதையில் இறங்கியிருப்பார். ஆனால் இப்பொழுதோ தேவ பிள்ளையாய் மாறினதினாலே அந்த பஸ் கண்டக்டர் சொன்ன கடுமையான வார்த்தைகளின் நிமித்தம் பொறுமையோடு பஸ்ஸுக்குள்ளே ஏறினார். அவர் சொன்னார் சாட்சியாக, ஐயா, என் கண்களிலே கண்ணீர் வடிந்தது. அந்த மனுஷன் என்னை தேவையில்லாமல் கடிந்து கொண்ட பொழுது, தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி என்னை பேசின பொழுது, நான் பழைய மனிதனாய் இருந்தால் நடந்திருப்பது வேறு. ஆனால் இயேசுவின் வார்த்தைகள் என்னை மாற்றினபடியினால் என் கண்களிலே கண்ணீர் வடிந்தது. நான் இயேசுவின் அன்பை நினைத்தேன். நான் கடினமாய் நடந்து கொண்ட நாட்களை நினைத்தேன். எத்தனை பேரை நான் காயப்படுத்தி இருப்பேன். என் வார்த்தைகளினால், சுபாவத்தினால் எத்தனை பேரை காயப்படுத்தி இருப்பேன். கத்தி கூச்சல் போட்டதினால் எத்தனை பேரை வேதனைப்படுத்தி இருப்பேன்.
இன்றைக்கு அது எனக்கு நடக்கும்போதோ என் உள்ளம் உடைந்தது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு. You start to give good fruit for God. நல்ல கனிகளை தருகிறவர்கள், அதிக கனிகளை தருகிறவர்கள். பரிசுத்தம் இருந்தால் தான் தைரியம் வரும். பரிசுத்தம் இருந்தால் தான் தேவ அன்பிலே நிலைத்திருக்க முடியும். அந்த பரிசுத்தத்தை தேவனுடைய வசனத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்கிற பொழுது நிச்சயமாகவே தேவன் ஒரு தைரியத்தையும் விடுதலையும் மேன்மையும் தருவது உண்மை. உங்களிலே இயேசு காணப்படச் செய்வார். எதனால் தேவன் மகிமைப்படுவார்? நல்ல கனிகளை கொடுப்பதென்றால் என்ன? தேவன் உங்களிலே காணப்படுகிற போது. When others see Jesus in you. பிரியமானவர்களே, நிறைய பேர் தொண்டு செய்கிறார்கள். எல்லா மதத்தினரும் தொண்டு செய்கிறார்கள். ஆனால் எதனால் நீங்கள் இயேசுவின் பிள்ளையாய் காணப்படும்? அவருடைய சுபாவம் உங்களிலே வெளிப்படும் பொழுது, பரிசுத்தம் விளங்கும் பொழுது. நீங்கள் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே தீமையான வாழ்க்கை வாழ்கிற பலர் இருக்கிறார்கள். இருளிலே வாழ்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த வாழ்க்கைக்காக நம்மை அழைக்கவில்லை. வெளியரங்கமும் அந்தரங்கமும் தேவனுக்குன்பதாக பரிசுத்தம். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை வீடுகளிலே, கிறிஸ்துவ வீடுகளிலே கண்ணீர் வடிக்கிற தாய்மார்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு, கண்ணீர் வடிக்கிற தகப்பன்மார்கள் உண்டு. தேவன் அதை பார்க்கிறார். தேவனுடைய அன்பு இன்றைக்கும் தொட வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அன்பு சகோதரனே, உன் வாழ்க்கை பரிசோதித்துக்கொள். நீ தேவனுக்கென்று கனி கொடுக்காமல் போனால், கெட்ட கனிகளை கொடுப்பாயானால், அந்த கொடியை, நிலைத்திராத கொடியை தேவன் அறுத்து போடுவார். இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய கரம் உங்களை தூக்கி எடுக்க வல்லமையுள்ளது. உங்களை கனி கொடுக்க வைத்து தேவன் மகிமைப்படுவார். நிச்சயமாக காரியங்கள் ஜெயமாய் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் சோகம் மாற்றப்படும். ஒரு புது கிருபையை தேவன் இன்றைக்கு தருவார். ஏன் நாம் அவரை கூப்பிடக்கூடாது? என்னோடு கூட சேர்ந்து தேவனை நோக்கி பார்ப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்ளுவோம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று என்னோடு கூட நீங்களும் ஏன் கேட்கக்கூடாது? இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை தொடும். தேவன் புது அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புவார். உங்கள் வாழ்க்கையில் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தருவார். உப்பு சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. தேவனுக்காக மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இப்பொழுதும் தங்கள் உள்ளத்திலே உணர்த்தப்பட்டவர்களாய் உம்முடைய வசனத்திலே நிலைத்திருந்து உமக்காக கனி கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை பாரும். உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசி இருக்கிறீர். உம்முடைய கரம் இப்பொழுது தொடட்டும் அப்பா. விடுதலை தருகிற உம்முடைய கரம் பரிசுத்தப்படுத்தட்டும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனம்தான் சுத்தம் பண்ணும். உம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறதே. ஒவ்வொருவரையும் தொடும் சுவாமி. யாரெல்லாம் விடுதலையாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடுகிறார்களோ, இப்பொழுது கனி கொடுக்கும்படி, தேவனுக்கு விருப்பமான கனியுள்ள ஒரு வாழ்க்கையை தரும்படி, அறுப்புண்டு போகாதபடிக்கு இப்பொழுது உதவி செய்யும். உம்முடைய வல்ல கரம் தொடுவதற்காய் நன்றி ஆண்டவரே. அந்த வாலிபனை தொடுவதற்காய் நன்றி. வாலிப சகோதரியை தொடுவதற்காய் நன்றி. ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை, கனி தருகிற வாழ்க்கையை தரும்படி நீர் இப்பொழுது ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் பதில் தருகிற நல்ல தேவன் நீர். இப்பொழுது தொடும். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவும், சுத்திகரியும், பலப்படுத்தும், அற்புதங்களை காணச் செய்யும். அவருடைய வாழ்க்கை திரும்ப மலரட்டும், எழுந்திருக்கட்டும், பிரகாசிக்கட்டும் சுவாமி. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. அணைத்து கொள்ளும். உடைய பிரசன்னத்தை உணர உதவி செய்யும். அவருடைய சிந்தனைகள் பரிசுத்தப்படுத்தும், இருதயத்தை களிகூற பண்ணும். உமக்கு சாட்சியாக மகிமையான பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. கர்த்தருக்காக வாழுங்கள். தேவன் உங்களில் மகிமைப்படுவார். ஆமென்.